எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நமது ஆசையும் ஆவலும் காதலும் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தக்க அல்லாஹ் அங்கே நமக்கு அமல் செய்கிற பாக்கியத்தை தந்துடுவான். எனவே இது ஒரு டூராக நினைச்சிடக்கூடாது, இது ஒரு ஜாலியான சஃபராக நினைச்சிடக்கூடாது. இது கஷ்டங்கள் பலதையும் எடுத்துக்கொண்டு கையிலுள்ள பணத்தையும் செலவு செய்து ரப்பனுடைய அருளை பெறுகின்ற ஒரு சஃபர் இது. அப்படிப்பட்ட சஃபர் என்பதை மனதில் வைத்து தான் செல்லணும். இந்த சஃபரில் முக்கியமான சில செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு முக்கியமான சின்ன சின்ன செய்திகளை சொல்லிடுறேன், பிறகு சட்டங்களை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கபாவில் ரொம்ப முக்கியமானது என்னங்க, நாம் உள்ளே போகிற நேரத்தில் யஹ்ராம் உடை உடுத்துறோம். இந்த யஹ்ராம் உடை இருக்கிறதே, யஹ்ராம் என்பது வேறு, யஹ்ராமுடைய உடை என்பது வேறு. இந்த யஹ்ராமுடைய உடை என்பது தான் அந்த வெண்ணிற உடை, மேலேயும் கீழேயும் உடுத்துகிற அந்த உடை. ஆனால் யஹ்ராம் என்பது என்ன தெரியுங்களா? அவர் குளிச்சு யஹ்ராமுடைய உடுத்தி 2 ரக்காத்தை தொழுது நியத்தை வச்சு தல்பியா சொன்ன மாத்திரத்தில் அவர் மீது சில விஷயங்கள் கடமையாகும். உதாரணமாக, அவர் அத்தர் தடவக்கூடாது, முடி களையக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, அருவருப்பாக பேசக்கூடாது, யார்கிட்டையும் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது, விரசமாக பேசிடக்கூடாது, தன் மனைவியாக இருந்தால் கூட. இந்த மாதிரி இருக்க வேண்டிய இந்த கட்டுப்பாடுக்கு பேர் தாங்க யஹ்ராம். அந்த கட்டுப்பாடுக்கு பேர் தான் யஹ்ராம். நாம் உடுத்தி இருக்கிற உடை யஹ்ராமுடைய உடை. ஆனால் அந்த கட்டுப்பாடு அந்த யஹ்ராமுடைய உடைக்கு அல்லாஹ் தருகின்றார். இனி அடுத்தது என்ன தெரியுங்களா? தல்பியா. அந்த தல்பியாவை எழுதி வச்சு மனப்பாடம் செஞ்சு நல்ல முறையில் சொல்கிறதுக்கான ப்ராக்டிஸை எடுத்துக்கணும். அந்த தல்பியாவுடைய நிலை என்ன? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை கட்ட சொல்லி உத்தரவிடுகிறான். எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபா இருக்கிறதே, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை நல்லா இருந்துச்சு. பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நிகழ்ந்த அந்த வெள்ள பிரளயத்தில் காபா இடிக்கப்பட்டு கரைஞ்சிருச்சு, மண்ணோடு மண்ணாக கரைஞ்சிருச்சு. ஆனால் அந்த வடிவம் மட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் மணல் திட்டாக, கொஞ்சம் மேடாக அந்த பக்கம் மட்டும் இருந்துச்சு. அப்போ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அல்லாஹ் சொல்லலை கட்டுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்த நபிமார்கள்ட்டையும் சொல்லலை அல்லாஹ் கட்ட சொல்லி. 9வது தலைமுறையில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டா அதை கட்டுங்கன்னு சொல்லி. அப்போ காபத்துல்லாவை கட்டி முடித்தாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் சேர்த்து கொண்டு. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 30 வயசு. அப்போ கார சட்டி சுமந்துக்கிட்டு வந்தாங்க, கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு காபாவை கட்டி முடித்தாங்க. காபாவை கட்டி முடிச்சோன்னே ரப்பிட்டு சொன்னாங்க, நீ கட்ட சொன்னதை நான் கட்டிட்டேன், ஆனால் நீ நினச்ச மாதிரி கட்டணும்னான்னு எனக்கு தெரியல, அதனால நீ ஏற்றுக்கொள்றப்பே கொஞ்சம் குற்றங்குறைகள் இருந்தா, நீ நினச்ச மாதிரி இல்லைன்னா நீ மன்னிச்சுக்கிறப்பே, நீ ஏற்றுக்கொள்றப்பே, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த ஸமீஉல் அலீம் துவா செஞ்சாங்க. துவா செய்த விட்ட பிறகு சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு என் சந்ததிகளுக்கெல்லாம் இங்கே எப்படி அமல் செய்யணும் போக்குவரத்தெல்லாம் கற்றுக் கொடுறப்பேன்னு கேட்டாங்க. பிறகு இந்த பள்ளிவாசலை நான் கட்டிவிட்டேன் காபாவை, இதற்கு ஒரு நல்லதொரு இமாமை நீ கொடுன்னு கேட்டாங்க. ஒரு நல்லதொரு இமாமை கொடு. அந்த இமாம் உன்னுடைய வேதத்தை வாசித்து மக்களிடத்தில் காட்டணும், அதனுடைய அர்த்தத்தை போதிக்கணும், அதனுடைய விளக்கத்தை சொல்லணும், அதனுடைய நுணுக்கத்தையும் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இமாம் உள்ளங்களை சுத்தமும் படுத்தணும். அப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு இமாமை கொடுன்னு கேட்டாங்க. அந்த துவா தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இவ்வளவு முடிஞ்ச பிறகு ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத பொட்டல் பூமியாக இருந்தது, ஒரு பசுமையும் இல்லாத அந்த பூமியில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கட்ட சொல்லிட்டு இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டபோது அல்லாஹ் சொன்னா, நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்க, வந்து அவங்க ஹஜ்ஜு செய்வார்கள், ஹஜ்ஜு கடமை என்று சொல்லுங்க. யாரெல்லாம் இங்கே நின்றுக்கிட்டு சொன்னால் எத்தனை பேருக்கு போய் சேரும்? அதுவும் பொட்டல் பூமியில், பாலைவன பூமியில் யாருக்கு நான் சொல்கிறது? சொல்லுவது தான் உங்கள் வேலை, அதை கொண்டு போய் சேர்க்கறது என் வேலை. நல்லா சொன்னா உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில் இருக்கக்கூடிய அத்துணை அணுக்களையும் கேட்க வச்சான், அனைத்தையும் லப்பை சொல்ல வச்சான்.
இந்த உலகத்தில் உள்ள அத்துணையுமே லப்பைக் லப்பைக் என்று எல்லாரும் சொன்னாங்க. யார் யாருக்கெல்லாம் சொல்ற நசீப் அல்லாஹ் தந்தானோ அந்த நசீப் உள்ளவர்கள்ல நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் லப்பைக் சொன்னவங்க தான். அதனாலதான் அல்லாஹ் நசீப் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கடைசி வரைக்கும் நசீமாக்கி கடைசி வரைக்கும் முழுமைப்படுத்தி நீங்கள் திரும்பி வருகின்ற வரையிலும் அந்த லப்பைக்கினுடைய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவானாக. ஏனென்றால் அந்த லப்பைக் சொன்னவர்களுக்கு தான் நசீப். சரி, அந்த லப்பைக்கு ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை நசீப், ஒருத்தர் 2 தடவை சொன்னா 2 தடவை நசீப். சஹாபிகள் கேட்டாங்க, ஒருத்தர் பல தடவை சொன்னா பல தடவை நசீப். அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹதரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 40 ஹஜ் செய்தாங்க. ஏன் நமது காலத்திலே நமக்கு தெரிந்த எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிற எத்தனையோ ஆலிம்கள் கிட்டத்தட்ட 30 ஹஜ் செய்தவர்கள் இருக்கிறார்கள், 45 ஹஜ்ஜுகள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அவங்க லப்பைக் 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 சொல்லியிருப்பாங்க போல் தெரியுது. அல்லாஹ் அவ்வளவு நசீபாக்கிட்டான். இன்னும் நம்முடைய தகுதியில் எத்தனை தடவை சொன்னோன்னு நமக்கு தெரியல. முதல் தடவை சொன்னதுக்காக அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். இன்னும் நம்மளுடைய தகுதியில் பல தடவை சொல்லியிருந்தோம்னு சொன்னா பல தடவை அல்லாஹ் நசீபாக்கிடுவான். அப்ப அப்படி லப்பைக் என்ற சொன்னதை தான் தல்பியா என்று சொல்கிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஒருவர் கேட்டார், இதில் தர்ஜுமாவா சொன்னால் தல்பியாவாக மாசுரத் கேட்டார். தர்ஜுமாவெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லணும். ஏனென்றால் இது ஆலமீ தரானா, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், சைனாவும் இப்படிதான் சொல்லுவார், ஜப்பான் வாசி தான் சொல்லுவார், அவர் கருப்பராக இருந்தால் அவரும் சொல்லுவார், செவப்பராக இருந்தால் அவரும் சொல்லுவார், துருக்கியும் இப்படிதான் சொல்லுவார். அத்துணை நபர்களும் ஒரே வார்த்தை எப்படி இருக்குன்றீங்க. அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. நான் தவாப் செய்துட்டு இருக்கிற நேரத்தில் பின்னால இருந்து ஒரு அழகான குரல் லப்பைக். திரும்பி பார்த்தால் ஒரு சின்ன குட்டி பையன் அவ்வளோ அழகா சொல்லிக்கிட்டு, அந்த காட்சியை அங்கதான் பார்க்க முடியும். அப்ப அந்த தல்பியா ரொம்ப முக்கியமானது. அந்த தல்பியாவை எழுதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். தல்பியாவை அல்லாமா பீர் துல்ஃபிகார் சாஹிப் நவ்வரல்லாஹ் மர்கதஹு அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதர் பரதான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை தல்பியாவை சொல்லும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாரோ அவர் ஹஜ் செய்யாமல் மரணிக்க மாட்டார். சரி, ஹஜ் செய்தவர் தல்பியாவை சொன்னார் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை, அவர் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்து கொண்டே இருப்பார். குறைஞ்சபட்சம் உம்ராவாவது அவருக்கு நசீபாயிட்டே இருக்கும். அவர் மௌத்து வரையிலும் அவருக்கு கபாவுடைய தொடர்பிலேயே இருப்பார் என்று எழுதுறாங்க. அப்ப அந்த அமலை நாம செய்யணும். ஒரு தடவை தானே தல்வியா, அதெல்லாம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது தெரியுது, ஆனா சொல்ல முடியாது. நசீப் இருந்தா தான் சொல்ல முடியும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தருள்வானாக. இவ்வளவு நான் சொல்றேன், நானும் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை தல்வியாவை சொல்லிடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா ஞாபகத்துக்கே வரமாட்டுதுங்க. என்னைக்காவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அல்லது என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஞாபகத்துக்கு வருது சொல்லிடுறேன். ஆனால் தொடர்ந்து சொல்லவே முடிய மாட்டது. அல்லாஹ் அதற்கும் நசீபை நமக்கு தரணும், அப்பதான் நசீபா. அப்ப இது தல்பியா. இனி அடுத்து என்னங்க, தவாஃப். ஒவ்வொன்றையா சொல்லிட்டு பிறகு சட்டங்களை சுருக்கமாக சொல்லி, சட்டம் ரொம்ப சுருக்கமானது. ஏனென்றால் ஹஜ்ஜினுடைய அமல்கள் மிக லேசான அமல், ஹஜ்ஜினுடைய சட்டங்களும் ரொம்ப லேசானது. பயமுறுத்திடுவாங்க சில பேர். அடடா, என்னங்க இப்படி பண்ணி போட்டீங்க, முடிஞ்சு போச்சுங்க ஹஜ்ஜு, அல்லலா ஹஜ்ஜெல்லாம் ஒன்றா முடிஞ்சுங்க, நீங்க இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்ததெல்லாம் வீணா போச்சுங்க, உண்டியிலன்னு ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஹஜ்ஜு ரொம்ப லேசான அமலுங்க. நாம செய்கிற அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் ஹஜ்ஜு தான். ஹஜ்ஜுடைய அமலை போல சிறந்த அமல், லேசான அமல் வேற எதுவுமே கிடையாது. வெறும் இடங்கள்ல தங்குறது தான். முஸ்தலிஃபாவில் தங்குவது, அரஃபாவில் தங்குவது, மினாவில் தங்குவது, வெறும் அந்த இடங்கள், அந்த புனித ஸ்தலங்கள்ல தங்கி அங்க நடந்த நிகழ்வுகளை நினைவுல கொண்டு வர்றதுக்கு பிறதாங்க ஹஜ். அங்க மினாவில் தங்கணும். அந்த சைத்தான்களுக்கு கல்லெறிகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவில் கொண்டு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை ஜபீஹுல்லா, இஸ்மாயில் ஜபீஹுல்லா அவர்களை அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அறுக்க சென்ற போது தடை செய்தான் அல்லவா சைத்தான். இப்படிதான என் வாழ்க்கையில நீ தடை பண்றேன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் அடிக்கணும் அவனை. அங்க அந்த நினைவு வரணும், அதுதான் நோக்கம். பிறகு அரஃபாவில் போய் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மனைவி ஹவ்வாவோடு அல்லாஹ் இணைத்து வைத்தான்.
அல்லாஹ் மௌத்து வரையிலும் என்னையும் என்னுடைய மனைவியும் இணைத்து வைப்பாய் ரப்பே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து வைப்பாய் ரப்பே, வயோதிக காலத்தில் என்னை பிரித்து விடாதே ரப்பே, என்னுடைய பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கிறேன், அவங்க 2 பேருடைய கல்வை இணைச்சு வச்சிட ரப்பே, எல்லா இணைப்புகளை எங்க கேட்கலாம். அதே மாதிரி அந்த அரஃபாவில் வச்சு என்னதை நினைக்கணுங்க? எதுக்கு எங்க அரஃபாவில் போய் தங்க சொல்றான்ல? அந்த அரஃபாவில் வைத்து எதை நினைத்து பார்க்கணுங்க? நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால செஞ்ச பயான் இருக்கல்லவா, அதை அரஃபாவில் வச்சு நினைக்கணும். இங்க கவனிங்க, அதாவது அன்பிருந்த பெரியோர்களே, அரஃபா பெருவெளியில் வச்சு நபியவர்கள் அந்த அரஃபா பெருவெளியில் வைத்து என்ன பயான் செய்தாங்களோ அதெல்லாம் நினைவுக்கு வரணும். அதனால தான் அரஃபாவில் வச்சு அந்த பயானை வச்சுருப்பாங்க. அந்த பயான் செய்ய வைப்பாங்க, அந்த பயானை கேட்கணும். அப்படி கேட்குற நேரத்தில் ஹுசூரே அங்கே இருந்து பயான் செய்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படணும். இல்லைன்னா அங்கே எதுக்கு எல்லாம் மினால தங்க சொல்கிறான்? மினாவில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை நினைத்து பார். அரஃபாவில் வைத்து நபியவர்கள் செய்த பயானை, நபியர்கள் செய்த ஹுத்துபாவை உனது வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொள். முஸ்தலிஃபாவிலே தங்கி அந்த இடத்தில் வைத்து மனிதனுக்கு எதுவுமே சொந்தமில்லை, வானத்தை பார்த்த வண்ணம் படுத்திருக்கிறாய், உன் பக்கத்திலே ஒருவர், உனது வலது பக்கத்திலே ஒருவர், எவருக்கும் எதுவுமே சொந்தமில்லை. நான் படுக்கிற நேரத்தில் கொஞ்சோன்னு இடம் இருந்துச்சு, அதில் முஸ்தலிஃபாவில் இப்படி படுத்திருந்தேன், எனக்கே இடம் இல்லை அந்த இடத்துல. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், இங்கே பக்கத்தில் பயந்த மாதிரி கண்ணங்கரேடு ஒருத்தர் பெரிய ஆளை படுத்து கிடக்கிறாரு. இவர் எப்போ வந்தாரு, எப்போ படுத்தாரு? நான் அப்போ நினச்சேன், யா அல்லாஹ், இவரோடு மனைவி எப்படித்தான் வாழ்கிறார்கள் தெரியலையே, ஏன்னா பயம், இந்த முகத்தை பார்த்தால பயப்படுற மாதிரி. அப்போ நினைத்து பார்க்கிறோம், அப்படிப்பட்ட இடத்திலே எந்த வகையான வித்தியாசம் இல்லாமல், எந்த வகையான உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல், வானத்தை மட்டுமே பார்த்து மேடு பள்ளமான பூமியிலே குத்துகின்ற கல்லுகளுக்கு மேலே ஒருவன் படுத்திருக்கிறான் என்றால் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என் ரப்புதான் எனக்கு என்று அந்த முஸ்தலிஃபால வச்சு நினைவுல வரணும். அதுக்காகத்தான் அந்த முஸ்தலிஃபா. இனி தவாஃப் இருக்குல்லவா, தல்பியாவை சொன்னேன், இஹ்ராமை சொன்னேன், இனி அடுத்து என்ன இருக்கிறது? தவாஃப். இந்த தவாஃப் மாதிரி ஒரு உயர்ந்த அமல் வேறு எதுவும் கிடையாதுங்க. அந்த தவாஃபிலே வைத்து ஒரு மனிதன் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு மனிதனை தவாஃப் செய்ய வைத்தால் அவனுடைய அறிவு தெளிவாயிடும். ஒரு மனிதன் சிகர் செய்யப்பட்டவனை தவாஃப் செய்ய வைத்து விட்டால் சிகரெல்லாம் நீங்கிரும். அந்த தவாஃபில் வைத்து என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆயிரும். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தவாஃபில் வைத்து சின்ன சின்ன நோட்டுகள் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன புக்குகளை வச்சுருப்பாங்க. அதில் முதல் சுத்தில் இதை ஓது, 2வது சுத்தில் இதில் ஓது, 3வது வாழ்நாளில் அரபி வார்த்தையை உச்சரிச்சதே கிடையாது. அவர் கையில் புக்கை வச்சுக்கிட்டு தப்பும் தவறுமா சொல்லிக்கிட்டு கிடப்பார். வேணவே வேணாம், அந்த கஷ்டத்தை எடுக்காதீங்க. வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதைத்தான் நபி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம புதுசு புதுசாக ஓதுறோன்ற பேர்ல, அல்லது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க பின்னால சொல்றாரு, அவர் ஒழுங்கா சொல்றாரு, இவர் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு போறாரு. ஏங்க துவா கபூல் ஆகிறாங்க, தப்பு தப்பா சொல்ல வேணாங்க. வெறும் இதை சொன்னா போதுங்க. நாம மனசுல உள்ள எந்த துவாவை வேணாலும் கேட்கலாம், எல்லா துவாவுமே கபூல் ஆயிரும். ஆனா காபாவை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நபி அவர்கள் காபாவை பார்க்கவே மாட்டார்கள், தலையை கீழே போட்டுதான் தவாப் செய்வார்கள். ஏனென்றால் அந்த காபாவின் மீது இருக்கிற கண்ணியத்தினால் காபாவை பார்க்க மாட்டார்கள். நபி அவர்களுடைய அந்த சுன்னத்தை நாமளும் பின்பற்றணும். இவர் நேராக போய் காபாவுடைய கை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க, போஸ்ட் போடலாம் அப்படின்னு நினைச்சார். காபாவில் கை வச்சு, ஏன்னா என் நண்பர்களை நம்ப மாட்டாங்க நான் போனதை, நான் காபாவை தொட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்து அவங்க நம்பட்டணும். ஒருத்தர் என்ன செய்யற, டப்புன்னு கீழே உட்காந்து நான் துவா செய்கிறேன், நீங்கள் அவர் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் ஃபோட்டோ எடுக்கிறார், இவர் துவா செய்கிறார். அந்த துவாலும் இப்படி செய்கிறார். உடனே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சிரிக்கிறார். என்னையா இப்போதான் அழுத சிரிக்கிறேன்னா, இல்லை போஸ்ட்டுக்காக அழுதுன்னு சொல்கிறார். நஊது பில்லாஹ். எங்கே போய் என்ன வேலைங்க பார்க்குறோம்? அது எப்படிப்பட்ட இடங்க? கணவனும் மனைவியும் தவாஃப் செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம், இவ்வளவு சுத்தமாக இருக்கு, இவ்வளவு அழகாக வச்சுருக்காங்களே இந்த அரசு,
இந்த அரசுக்கு கீழே இயங்குற மருத்துவமனைகளும் கூட சுத்தமா தானே இருக்கும். தேவையே இல்லாத பேச்சு. எங்க மருத்துவமனைகளும் கூட சுத்தமா தானே இருக்குன்னு பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு பேசின அன்னைக்கு 2 பேருக்கு உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இதை எங்களுக்கு கூட வந்த காஜா ஹசரத் அவர்கள் சொல்லும் போது, அங்க வச்சு கண்டதையும் பேசாதீங்க, எதை பேசினாலும் கபூல் ஆயிரும். உடனே அங்க கொண்டு போய் நீங்க மருத்துவமனை சுத்தமா இருக்குமா இல்லையான்னு கேட்டீங்களா, பாருங்க மருத்துவமனை சுத்தமா இருக்கலன்னு பார்த்துட்டு போகணும். 10 நாள் அங்க தங்க வச்சு எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜே முடிஞ்சு போச்சு. அவர் அதுக்கு பிறகு வெளியே வந்திருக்கார். ஆனால் நான் ஒரு துவா செய்வேன் எப்போவுமே. எல்லா தவாஃப் எல்லாம் முடிச்சுக்கிட்ட பிறகு, அமல்கள் எல்லாம் முடித்து கொண்ட பிறகு கடைசியாக ஒரு துவா செய்வேன். யா அல்லாஹ், நான் செய்த அமல்கள் எல்லாம் கபூலாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு நேமத் செய்கிறப்பே, ஒரு யஹ்சான் என் மீது செய்கிறப்பேன்னு சொல்லுவேன். என்ன யஹ்சான் கேட்டால், அசீசியால் தங்க போட்டிருந்தாங்க. இஷ்ட பிரகாரம் கேட்பானுங்க வண்டிக்காரனுங்க. திடீர்னு 5 ரியால் கேட்பான், திடீர்னு 10 ரியால் கேட்பான். திடீர்னு அவனுக்கு யானை உதயம் வந்துச்சுன்னா குச்பி நக்கோ பைட்டோ பைட்டோன்னு சொல்லுவான், ஒன்று வேணான்னு சொல்லுவான். திடீர்னு 1 ரியால் புரிந்தா போதும் கேட்பான். இப்படி என்னென்னவோ வித்தியாசம் இருப்பான். யாரெல்லாம் எனக்கு நான் வெளியில் போகும்போது புன்சிரிப்போடு சிரித்து என்னை வரவேற்று உட்காருங்கன்னு சொல்லி ஒரு 2 ரியால் மட்டும் வாங்கிக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும் 2 ரியால் தாங்க செலவு பண்ணேன். அந்த 2 ரியாலை தாண்டி செலவு செய்ய வேண்டிய தேவையே வரல. அப்போ அந்த இடத்துல வச்சு என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். அப்படிப்பட்ட இடம் தான் தவாஃப். ஆனால் அந்த தவாஃபில் வச்சு நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும், என் தந்தை அவர்கள் காபாவை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. 120 ரஹ்மத்துகள் தனிப்பட்ட முறையில் இறங்குகிறது. அதிலே தவாஃப் செய்யவர்களுக்கு 60 ரஹ்மத்து, அங்கே தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத். காபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே 20 ரஹ்மத்துங்க. ஆனால் எதையும் பேசக்கூடாது, விக்ரில் தான் இருக்கணும், ஃபிக்ரில் தான் இருக்கணும். உலக பேச்சுகள் பேசுகிற இடம் அல்ல. என் தந்தை அவர்கள் அமர்ந்திருக்கிற போது ஒருவர் வந்து கேட்டிருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், காபா மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம் போல தெரியுதுன்னு சொன்னாராம். ஆமாங்க, ரொம்ப பிரியம், அதனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு. காபாவை போட்டு மிதிக்கிறீங்க, என்னத்தை பிரியம் அப்படின்னு சொன்னாராம். என்னங்க காபாவை போட்டு நான் மிதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்கங்க நான் மிதிக்கிறேன்னு, உங்கள் லுங்கியில் பாருங்கன்னு சொல்லணும். கீழே பார்த்தா காபா மார்க் லுங்கி, காபா மார்க் லுங்கி. அது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த காபாவுடைய படமே போடப்பட்டிருக்கு, அதில் கால் இருந்திருக்கு. உடனே வந்து சொன்னவர் யார்? இவர் மனிதர் ஆயிலை மலக்கா, மலக்குகள் வந்து செல்லுகின்ற இடம் தான் தவாஃப் செய்யணும். அதில் ஜிப்ரையில் நபி அவர்கள்ட்ட வரும்போது புஜத்தில் அழுக்கா இருந்துச்சு. இப்போ நபிகள் கேட்டாங்க, என்ன புஜத்தில் அழுக்கா இருக்கேன்னு. இல்லை, தவாஃப் செய்துக்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு, தவாஃப் செய்ய போனேன். அந்த இடத்துல ஹஜ்ரல் அஸ்வதுக்கல்ல முத்தமிடலான்னு தோணுச்சு, உள்ளே போனே இந்த மாதிரி அழுக்காகி போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி மலக்குகளும் உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. நபிகள் சொன்னாங்க, இதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எங்கே யாரை சொல்லலாம், இந்த அந்த கட் பண்ணிட்டார். வேகமாக ஓடி போனால் ஆளவே காணும். பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தலையிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குது, இப்போதான் குடிச்சுக்கிட்டு வந்த மாதிரி போறாரு பாருங்கன்னு. உடனே பின்னாலேயே போனாங்க. சஹாபாக்கள் கண்ணிலேருந்து மறைச்சிட்டாங்க. அப்போ மலக்குகள் வர்றாங்க, நபிமார்கள் வர்றாங்க, பாக்கீசா ரூஹே ஆத்தேஹே, எல்லாரும் வந்துற போகிற இடம் அது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல நாம் யாரையும் மட்டமாக நினச்சிடக்கூடாது, கவனக்குறைவாக நடந்துடக்கூடாது. இந்த பின்னால் வண்டியை வச்சுக்கிட்டு வேகமாக வருவாங்க, நம்ம ரொம்ப கவனமாக போய்கிட்டே இருக்கணும். இல்லை டக்குன்னு வந்து நம்ம காலில் இடிச்சிருவாங்க. அப்படி காலில் இடித்த மாத்திரத்தை காலில் ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்துட்டா உடனே நம்மளுடைய ஒது முறிஞ்சு போயிடும். ஒது முறிஞ்சு வச்சுன்னா நம்ம தவாஃப் செய்ய முடியாது. ஏனென்றால் தவாஃப் என்பது தொழுகைக்கு சமமானது. எனவே அந்த இடத்தில் வைத்து ஒது முறிஞ்சா தவாஃப் செய்ய முடியாமல் போயிடும். 3 சுற்றுகள் வரையிலும் நீங்கள் அந்த ஒதுவோடு நீங்கள் தவாஃப் செய்துட்டீங்கன்னு சொன்னால், 4வது சுற்றிலோ அதற்கு மேலாகவோ உங்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் ஒது செய்துட்டு வந்து மிச்சத்தை சுற்றினா போதுமானது. ஆனால் 3 சுற்றுக்குள்ளாக இந்த மாதிரி ஒது முறிஞ்சா அல்ல ரத்தத்தை வெளியாக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் மீண்டும் தொடக்கத்தில் தான் தவாஃப் செய்யணும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அந்த தவாஃப் செய்கிற இடத்துல நபியவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை எல்லாம் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த தவாஃப் செய்கிற இடம். தவாஃப் செய்துக்கிட்டே இருக்கிற போது டக்குன்னு நிறுத்திட்டாங்க. யார் இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு நில்லுங்கன்னு சொன்னாங்க. சஹாபிகள் எல்லாம் அப்படியே நின்றாங்க. கேட்டாங்க, இந்த காபாவுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. உலகத்திலேயே இந்த காபாவுக்கு இருக்கிற மதிப்பு வேறு எதுக்குமே இல்லை யார சொல்லலாம். இப்போ நபிகள் சொன்னாங்க, இதை விட மதிப்பு மிக்க ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சஹாபிகள் உறைஞ்சு போயிட்டாங்க. இதை விட மதிப்பா, அது என்னன்னு கேட்டாங்க. ஒரு முஃமினுடைய மானம், அவனுடைய கௌரவம், கண்ணியம் இந்த காபாவை விட உயர்ந்தது.
எனவே எந்த ஒரு முஃமினையும் கண்ணிய குறைவாக நடத்தி விடாதீர்கள். எந்த முஃமினையும் நீங்கள் கண்ணிய குறைவாக பார்க்காதீர்கள், இலக்காரமாக நினைக்காதீர்கள், கேவலமாக பார்த்து விடாதீர்கள். அவன் இல்மில்லாதவன் என்றோ, அவன் ஜாஹில் என்றோ, அவன் ஒண்ணுமில்லாதவன், படிப்பறிவில்லாதவன், அவனுடைய நடத்தை சரியில்லை என்றோ, ஒருவன் ஏதேனும் குற்றமே செய்திருந்தாலும் அவனை குற்றவாளி என்றோ நீங்கள் எந்த வகையிலும் எவனையும் சாதாரணமாக கருதிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் எல்லாமே இருக்கு. ஒரு மனிதன், அந்த மனிதனிடம் முஃமினான மனிதனுடைய மானம் மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்லி அந்த காபாவுக்கு முன்னால் வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் நினைவில் கொள்ளணும். இவைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் தவாஃப் செய்யணும், மனசில் வச்சுக்கிட்டு. அப்படி தவாஃப் செய்கிற நேரத்தில் முதல் சுற்றிலே முதல் கட்டிங், ரெண்டாவது கட்டிங், மூன்றாவது கட்டிங், இந்த 3 கட்டிங்கிலேயும் நாம் இந்த தஸ்பீகை செய்யலாம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அப்படியே செஞ்சுக்கிட்டே போகும்போது இடையிடையே இந்த தஸ்பீகை நிறுத்திட்டு நம்ம துவாவெல்லாம் கேட்கலாம், நம்மளுடைய தேவைகளை எல்லாம் கேட்கலாம். ஆனால் 4வது கட்டிங் வர்ற இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார் என்று நாம் துவா ஓதணும். அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்றதுக்கு அல்லாஹ் அங்கே மலக்குகளை நிர்மாணம் செய்திருக்கிறான். அந்த மலக்குகள் ஆமீன் சொல்ற இடம், அந்த இடத்துல வைத்து இந்த துவாவை கேட்க சொல்றாங்க, ஆரோக்கியத்தை கேட்க சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும், என்னுடைய வியாபாரத்திலும் என்னுடைய தொழிலிலும், எனது வீட்டிலும் வெளியிலும், ஈமானிலும் இஸ்லாத்திலும், இந்த உலக வாழ்க்கையிலும் கபருடைய வாழ்க்கையிலும், சகலத்திலேயும் ஆரோக்கியத்தை அங்கே வச்சு கேட்கணும். அப்போ மலக்குகள் ஆமீன் சொல்றாங்கன்னா அந்த ஆமீனை விடலாமா? எனவே அந்த இடத்துல வச்சு வெறும் இந்த துவாவை மட்டும் கேட்டால், வேறு துவாக்களும் கேட்டால் அதுக்கும் ஆமீன் சொல்லுவாங்க. அதனால் அந்த துவாவையும் அங்கே வச்சு கேட்டுக்கணும். எப்படிப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிறோம், மிஸ் பண்ணலாமா? இவைகள் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்ட பிறகு ஒரு விஷயத்துக்கு வருகிறேன். பிறை 8 ஆகிறது என்றால் அந்த 8லே லொஹுரிலிருந்து லொஹுரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா, ஃபஜ்ர் 5 நேர தொழுகையை மினாவில் தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிற இடங்க எங்கே இருக்கிறோம்? மக்காவில், கபாவில் இருக்கிறோம். ஒரு ரக்காத்து 1,00,000 ரக்காத்துங்க. மனசு அங்கிருந்து விடுபட்டு போக மனசு வருமா? அல்லாஹுடைய வீடு அதுலேயும் அல்லாஹுடைய வீடு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வீட்டை விட்டுட்டு நீ ஹிஜ்ரத் செய்ய வேண்டி இருக்கும், போய் டென்ட்டில் போய் தங்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே அங்கே போயிடணும். இருனா இருக்கணும், போனா போகணும், இருனா இருக்கணும், வெளியேறுனா வெளியேறணும். அதுதாங்க ஹஜ்ஜு. அங்கே மினாவிலே போய் தங்கி அந்த 5 நேர தொழுகையை தொழுகிறோமே, அது சுன்னத்தான தொழுகை. அதிலே 4 நேர தொழுகை கிடைச்சிரும். லொஹர் கிடைக்கும், அஸ்ரு கிடைக்கும், மக்ரிப் கிடைக்கும், இஷா கிடைக்கும். ஆனால் ஃபஜ்ரையும் தொழுதா நல்லது, சுன்னத்து. ஆனால் ஃபஜ்ரை தொழுதுட்டு போனோம்னா போய் சேர முடியாதுன்னு சொல்லி சர்வீஸ்காரங்க நைட்டே கிளப்பிடுவாங்க, வாங்க அரஃபாவுக்கு போகலான்ட்டு. உடனே அரஃபாவுக்கு போய் அங்கே போய் ஃபஜ்ர் தொழுகிற மாதிரி ஆகும். ஒன்றும் சண்டையெல்லாம் பண்ணிட வேண்டாம், விவாதமெல்லாம் செஞ்சிட வேணாம். நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வர்றெல்லாம் போய் சேர முடியாது, பிரச்சனையான விவாதமெல்லாம் வேணாம். கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் போயிருந்ததான் நல்லது. அப்போ தான் அரஃபாவில் காலையிலே போய் சேர்ந்துருவோம். பிறை 9 அன்று அரஃபாவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அரஃபாவுடைய அமல்கள் தொடங்காது. லொஹருடைய நேரம் வந்துவிட்டால் அரஃபாவுடைய நேரம் வந்துவிட்டது. அதிலிருந்து அரஃபாவிலே நாம் தங்கி இருக்கிறோம் என்றால் லொஹரை லொஹருடைய நேரத்தில் தொழுதுக்கணும், அஸ்ரை அஸ்ருடைய நேரத்தில் தொழுதுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம இங்கிருந்து போகிற போதே நாம் 15 நாளுக்கு மேலே தங்குறதா தான் போகிறோம். அதனால நம்ம முக்கியமுடைய அந்தஸ்து தானே தவிர முசாஃபிர் அல்ல. எனவே லொஹருடைய நேரத்தில் தொழுதுக்க வேண்டியது, அஸ்ருடைய நேரத்தில் தொழுதுக்க வேண்டியது, லொஹரை 4ஆவே தொழுக வேண்டியது, அஸ்ரு 4ஆவே தொழுக வேண்டியது. இல்லை நான் 2ஆத்தான் தொழுவின்னு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சண்டையெல்லாம் போடாதீங்க, பாவா நீங்கள் 2 தொழுதுக்குங்கன்னு விட்டுற வேண்டியதான். அவங்கள்ட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது. பிறகு அரஃபாவில் தங்கி இருந்து சூரியன் மறைகிற நேரத்தில் அங்கிருந்து வெளியே வந்துடணும், முஸ்தலிஃபாவுக்கு வந்துடணும். முஸ்தலிஃபாவில் இரவு தங்கிறது சுன்னத்துங்க. முஸ்தலிஃபாவில் இரவு தங்கிறது என்னங்க? சுன்னத். அப்ப வாஜிப்னு சொல்றாங்களே, அண்ணா எப்ப வாஜிப்னா ஃபஜ்ருடைய நேரம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து சூரிய உதயம் வரையிலும் உள்ள நேரத்தில் தங்குவது வாஜிபாக இருக்கிறது. இரவெல்லாம் தங்குவது சுன்னத்தாக இருக்கிறது. இரவு 2 மணிக்கு போயிடுறோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அங்க இஷாவுடைய நேரத்தில் மக்ரிபை தொழுதுட்டு இஷாவை ஜம்மு செஞ்சிடணும், அங்க ஜம்மு செஞ்சிடணும். இங்க நம்ம தனித்தனியா தொழுதுக்கலாம்.
இந்த முஸ்தலிஃபாவில் தங்கிய பிறகு அதற்கடுத்த நாள் வந்து 10வது பிறை 10 3 வகையான அமல்கள் இருக்கிறது அல்லவா. ஒன்று ஜமராத், அந்த ஜமராத்தில் பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறியணும். அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்த தகவல் வந்தோடனே முடி எடுக்கணும். முடி எடுத்த பிறகு நேரம் எங்கே வந்துட வேண்டியதான், தவாஃபு ஜியாரத்துக்கு வந்துட வேண்டியதான். அப்போ நம்ம இஹ்ராம் உடையில இருக்கிறதே மொத்தம் எத்தனை நாள் தாங்க? பிறை 8ல் இஹ்ராமில் இருக்கிறோம், பிறை 9ல் இஹ்ராம் இருக்கிறோம். பிறை 10 அன்னைக்கு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் தான் இஹ்ராம். கிட்டத்தட்ட 2 நாள் தாங்க இஹ்ராம். அதுக்கு பிறகு இஹ்ராம்லேருந்து வெளியில் வந்துடுறோமா. வெளியில் வந்துட்டாலும் கூட நறுமணம் தடவிக்கலாம். இஹ்ராம்லேருந்து வெளியில் வந்துட்டா நறுமணம்லாம் தடவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மனைவியோட கூடுறது மட்டும் ஹலால் ஆகாது. அது எப்போ தவாஃபு ஜியாரத்தை செய்து முடிச்சா தான் ஹலால் ஆகும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ ஹஜ்ஜினுடைய பருதுகள் எதுன்னா, இஹ்ராம் கட்டுவதை நியத் செய்வது, 2வது அரஃபாவில் தங்குவது, அரஃபாவில் தங்குவது, 3வது என்ன தெரியுங்களா, தவாஃபு ஜியாரத்தை செய்வது. இந்த 3 தாங்க பருது. மற்றதெல்லாம் வாஜிபு தான். முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிபு, 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிவது வாஜிபு, அதே போன்று குர்பானி கொடுப்பது வாஜிபு, முடி எடுப்பது வாஜிபு, சஃபா மருவாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுறது வாஜிபு. பிறகு அங்கிருந்து வெளியே வருகின்ற நேரத்தில் நான் போயிட்டு வர்றேன்னு ஒரு தவாஃப் செய்வோம் அல்லவா, அந்த தவாஃபு வாஜிப். இவ்வளவு தாங்க வாஜிப், இவ்வளவு தான் பருது. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செய்யணும். மற்றது எல்லாமே சுன்னத்து தாங்க. இப்போ ஒரு ஹாஜி குளிச்சுக்கிறாருன்றா, குளிக்க முடியலன்னா உது கூட செஞ்சுக்கலாம், குளிக்கிறது சுன்னத்து தான். பிறகு 2 ரக்காத் நஃபில் தொழுகிறது, அதுவும் சுன்னத்து தான். பிறகு சொன்ன பிறகு ஒரு தடவை தல்பியா சொல்றது சுன்னத், 3 தடவை தல்பியா சொல்றது முஸ்தஹப் தான். பிறகு அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வந்தோம் சொன்னால் கபாவுக்குள்ள நுழைஞ்ச மாத்திரத்தில் ஒரு தவாஃப் செய்கிறது தவாஃபுல் குதும், அது சுன்னத்து தான். வெளியூர்காரர்களுக்கு தான். செய்யலைன்னு சொன்னால் பாவம் இல்லை, அதற்காக எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இந்த சுன்னத்துகளை இன்ஷா அல்லாஹ் அதற்கடுத்துள்ள ஹஸரத்துமார்கள் சொல்லுவார்கள். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். கபாவை பார்த்த மாத்திரத்தில் நாம் ஒரு துவா செய்யணும். என்ன துவா செஞ்சாலும் கபூல் ஆகுங்க கபாவை பார்த்த மாத்திரத்தில். ஆனால் என்ன துவா செய்யணும் தெரியுங்களா, 2 துவா செய்யணும். ஒன்று கபாவுக்கு செய்யணும், இன்னொன்று நமக்கு செய்யணும். ஒரு துவா கபாவுக்கு செய்யணுமே. அது என்ன, யா அல்லாஹ் இந்த கபாவுக்கு ரொம்ப கண்ணியம் தந்திருக்கிற, இன்னும் கண்ணியத்தை அதிகமாக்குன்னு கேட்கணும். இன்னொரு துவா என்ன, யா அல்லாஹ் இந்த கபாவை யார் யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாங்களோ அவங்கள கண்ணியப்படுத்துன்னு கேட்கணும். அப்போ கிபிலாவை கண்ணியப்படுத்தினவங்களை தான் அல்லாஹ் கிபிலாவாக ஆக்குவான். நம்ம எத்தனையோ உஸ்தாத்மார்களுடைய பெயருக்கு பின்னால் கிபிலா தாமத் பரக்காத்துக்கு முன்னாடி கிபிலா அதான கிபிலா, அப்புறம் இவர் எப்படி கிபிலான்னு சொன்னால் எல்லா உலமாக்களும் அவர்கிட்ட தான் வர்றாங்க, எல்லா மக்களும் அவரை நோக்குறாங்கன்ற போது அவர் என்னவாகிறாரு, கிபிலாவாகிறார். அவர் எப்பொழுது கிபிலாவாகிறார், கிபிலாவை மதித்தவர்களை தான் அல்லாஹ் கிபிலாவாக ஆக்குவான். ஏன் ஹஸ்ரத்மார்களுக்கு பின்னால் கிபிலா போடுறாங்க, ஒரு இன்ஜினியருக்கு பின்னால் கிபிலா போடுவாங்களா, ஒரு டாக்டருக்கு பின்னால் கிபிலா போடுவாங்கன்னா அவருக்கு கிபிலா தான். ஒரு டாக்டர் அத்தனை பேர்கிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுட்டா அத்தனை பேர் அவர்கிட்ட தான் வருவாங்க, அவருக்கு கிபிலாங்க. ஒரு இன்ஜினியர் பர்ஹேஸ்காராக இருக்கிறார், பத்தினித்தனமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை நம்பி எல்லாரும் கட்டட இதை ஒப்படைச்சாங்கன்னா அவருக்கு கிபிலாங்க. வீட்டில் பெண்களில் ஒரு சில பெண்கள் இந்த பெண்ணை தாலி கட்டினா தான் வாழ்க்கையை நல்லா இருக்கும், நல்லா உருவாக்கிடுவோம், அல்லாஹ் அந்த பெண்ணை கிபிலாவாக ஆக்கிடுவான். இப்படி அல்லாஹ் கிபிலாவை மதித்தவர்களை கிபிலாவாக ஆக்குவான். என் தந்தையவர்கள் சொல்வார்கள், காபாவை பார்த்த மாத்திரத்தில் இந்த துவா செஞ்சுட்டு, யா அல்லாஹ் இந்த மக்காவில் எத்தனை நாள் நான் இங்கே தங்குறேனோ அது வரையிலும் உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற எந்த செயலையும் செய்யாமல் என்னை பாதுகாத்து விட ரப்பேன்னு கேள்வி சொல்லுவாங்க. அந்த மக்காவில் 18 நாள் தங்குறோமா, அந்த 18 நாளும் யா அல்லாஹ் உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற எந்த செயலையும் செய்யாமல் என்னை பாதுகாத்து விடு. என்னுடைய வயோதிகத்திலே என் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்து என்னை வாழ வைக்காதே. என் தந்தையவர்கள் சொல்லி தருவாங்க, கடைசி நேரத்தில் என்னுடைய ஹாத்திமாவை மிக அழகாக ஆக்கி கொடு, முடிவை அழகாக ஆக்கி கொடுன்னு கேட்பாங்க. இதை கேட்க சொல்லுவாங்க. இதை நாம் கபாவை பார்த்தது மாத்திரம் நாம் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமான ஹஜ் செய்து விட்டு வாருங்கள். நல்ல முறையில் துவா செய்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுகளில் ஈடுபட வேண்டாம், அந்த பலா முசீபத்திலே ஈடுபட வேண்டாம். அதில் ஈடுபட்டால் எந்த அமலுமே செய்ய முடியாது. அரஃபா பெருவெளியிலே வைத்து நீங்கள் குறைந்தது ஒரு 1000 இல்லை அதை விட தாண்டி
நீங்கள் எந்த அளவுக்கு சலவாத்தை சொல்ல முடியுமோ சொல்லி அதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நபியவர்களை சந்திக்க செல்லும் போது அதை நபியவர்களுக்கு காணிக்கையாக ஆக்குங்கள். நபியவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். நபியவர்களுக்கு யாரெல்லாம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அவர்களது பெயர்கள் நினைவில் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை என்றால் யார் யாரெல்லாம் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அனைவரின் தரப்பிலே நான் சலாம் சொல்கிறேன் என்று மொத்தமாக சொல்லிவிட்டு வாருங்கள். வல்ல ரஹ்மான் உங்களுடைய பயணத்தை லேசாக்கி வெற்றியாக்கி பரிபூரணப்படுத்தி அருள் புரிவானாக. வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்த அனுபவ வார்த்தைகளையும் அதன் சிறப்புகளையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அவருடைய பெயரும் பரக்கத்துல் ஃபாசில் பாக்கவி ஹஸரத். அதே போன்று பரக்கத்தான ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அவர்களை திளைக்கச் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிகள் அவசியம் மனனம் செய்திருக்க வேண்டிய வார்த்தைகளில் ஒன்று. ஹாஜிகள் அவசியம் மனனம் செய்திருக்க வேண்டிய வார்த்தைகள், வாக்கியங்கள், துஆக்கள்.